ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 58. இரவு அதிக நேரம் கண் விழித்திருந்த சக்தி தன்னை அறியாமல் தூங்கி போனான். காலை பொழுது விடியும் போது சக்தி சீக்கிரமே கண் விழித்தான். அப்போதும் சரண்யா அவன் தோளில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவன் சரண்யா தலைமேல் தன் தலையை வைத்திருந்தான். தன் தலையை நகட்டி கொஞ்சம் குனிந்து தன் தோளில் சரண்யா சாய்ந்து கொண்டு தன் கோட்டை இறுக்கமாக பிடித்து கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பவளை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தான். மெல்லிய தென்றல் காற்று இதமாக வீச அதில் சரண்யாவின் கலைத்த முடி அவள் முகத்தில் வந்து விழுந்தது. அதை மெதுவாக நகட்டிவிட்ட சக்தி தூங்கிக் கொண்டிருக்கும் சரண்யாவை பார்த்து, நீ இவ்வளவு நாள் எங்க இருந்த? ஏன் நீ என்னோட வாழ்க்கையில முதலையே வரல? லைஃப்ல எவ்வளவு நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் என்னோட பாஸ்ட் லைஃப நினைக்கும் போது இந்த இடத்துல நீ இருந்தா நல்லா இருக்கும், அந்த இடத்துல நீ இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. என்னோட பாஸ்ட் லைஃப்ல நீ இல்லாததுக்கும் சேர்த்து என்னோட ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல உன் கூட வாழணும்னு தோணுது. இது எல்லாம் உனக்கு எப்ப புரியும் சரண்யா என்று சரண்யா முகத்தை பார்த்து பேசிக்கொண்டிருந்தான். மெல்லிய சூரிய வெளிச்சம் சரண்யா முகத்தில் விழ லேசாக விழிகளை உருட்டி கண்களை திறந்தாள். சரண்யா கண்களை திறந்து பார்க்கும்போது சக்தி சரண்யாவை பார்த்து கொண்டிருந்தான். சரண்யா சக்தியை இவ்வளவு பக்கத்தில் பார்க்கவும் சட்டென எழுந்து தன்னை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். சரண்யா பேசுவதற்கு முன் சக்தி சரண்யாவிடம், கிளம்பலாமா சரண்யா? கிளம்பலாம் சக்தி சார் என்று கூறி எழுந்தாள். சக்தி அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தான். என்ன சக்தி சார் என்று சரண்யா கேட்டாள். சார்னு சொன்னீங்கன்னா வரமாட்டேன் என்றான் அழுத்தமாக. என்றவள், சாரி சக்தி, போகலாம் என்றாள். புன்னகைத்து விட்டு எழுந்தான். இருவரும் திரும்பி கார் பக்கத்தில் வந்தனர். சக்தி காரின் கண்ணாடி சட்டென்று உடைந்து சிதறியது. சரண்யா கண்களை மூடி காதில் கை வைத்தாள். சக்தி சுற்றும் முற்றும் பார்த்தான். காரின் பின்புறத்தில் கையில் துப்பாக்கியுடன் தீனா நின்று கொண்டிருந்தான். அவன் வேகமாக வந்து சரண்யா கையை பிடிக்க கையை சரண்யா பக்கம் நீட்டினான். அதற்குள் சக்தி சரண்யாவை தன் பக்கம் இழுத்து கொஞ்ச தூரம் விலகினான். தீனா துப்பாக்கியை நீட்டி, மரியாதையா அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடு, நான் உன்னை விட்டுறேன் என்றான் மிரட்டலாக. சரண்யா பயத்தில் சக்தி கையை இறுக்க பிடித்தாள். சரண்யா தன் கையை இறுக்க பிடிக்கவும் சரண்யாவை ஒரு முறை பார்த்த சக்தி சரண்யா கை மேல் தன் கையை அழுத்தமாக வைத்தான். அதை பார்த்த தீனா, அப்போ உன்னோட கதைய முடிச்சிட்டு நான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போவேண்டா என்று துப்பாக்கியை சக்தியின் நெற்றியை குறிவைத்து நீட்டினான். அதில் பயந்த சரண்யா சக்தி கையை விட்டுவிட்டு சக்தி முன் தான் வந்து நின்றாள். அவனுக்காக நீ ஏன் டார்லிங் உன்னோட உயிரை பணைய வைக்கிற? நீ என்னோட வந்துடு, நான் அவனையும் விட்டுறேன் என்றான். ஏய் என்று ஆக்ரோஷமாக கத்தினான் சக்தி. அடடா, என்ன லவர்ஸ், சான்ஸே இல்ல. ஆனா இனி ஒரு பலனும் இல்ல. எனக்கும் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. சோ இந்த பொண்ணு எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால நான் கண்டிப்பா இந்த பொண்ணை என்னோட கூட்டிக்கிட்டு போகத்தான் செய்வேன். அது இந்த பொண்ணுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி. நீ விலகிட்டேனா உன்னோட உயிர் தப்பிக்கும். இடையில நீ வந்தேனா உன்னோட கதைய முடிச்சிட்டு எப்படியும் நான் இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு தான் போவேன். எப்படி வசதி என்றான். அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது என்று கூறி சரண்யா முன்னாடி வந்து நின்றான் சக்தி. வில்லங்கமாக சிரித்த தீனா துப்பாக்கியை அன்லாக் செய்தான். சக்தி, என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று கூறிய சரண்யா தீனாவை நோக்கி செல்வதற்கு ஒரு அடி எடுத்து வைத்தாள். சரண்யா கையை சக்தி பிடித்து, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவனால் உங்களோட நிழல கூட நெருங்க முடியாது என்றான். ஒரு நொடி சரண்யா சக்தியை கண்ணிமைக்காமல் பார்த்தாள். அப்படின்னா சரி என்று தீனா சக்தியை சுடுவதற்கு துப்பாக்கியை ஆயத்தமாக்கினான். அதற்குள் அங்கு வந்த போலீஸ் தீனா துப்பாக்கியை சுட்டனர். அதில் தீனா தன் துப்பாக்கியை கீழே போட்டான். தீனாவை பிடிக்க மும்பை போலீஸ் வந்திருந்தனர். தீனா மும்பையில் இருக்கும்போது தீனாவை பிடித்து ஜெயிலில் அடைத்த சஞ்சய் தீனாவை நோக்கி துப்பாக்கியை வைத்திருந்தார். சஞ்சயை பார்க்கவும் தீனா அங்கிருந்து ஓட ஆயத்தமாகி பின்னால் அடி எடுத்து வைத்து திரும்பினான். அவனை தீபக் சட்டென்று பிடித்து ஓங்கி அறைந்தார். அதில் அவன் சுதாரிப்பதற்குள் அவனை சஞ்சய் வந்து பிடித்து அவன் கையில் விலங்கை மாட்டியவர், தேங்க்ஸ் என்று தீபக்கிடம் கூறிவிட்டு அவனை அங்கிருந்து இழுத்து சென்றார். தீனா சரண்யாவையே திரும்பி பார்த்து கொண்டு சென்றான். விருட்டென்று சக்தி சரண்யா முன் வந்து நின்று சரண்யாவை மறைத்து கொண்டான். போலீஸ் அங்கிருந்து சென்றனர். தீபக் சக்தி சரண்யாவை பார்த்து, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டார். ஆமாம் என்பது போல் சரண்யா தலையசைத்தாள்.
நான் எவ்வளவு நல்லா இருக்கேன்னு இப்ப காட்டுறேன் மாம்ஸ் என்று கூறி தீபக்கை தூக்க போனான். டேய் வேணாண்டா என்று சற்று விழுகினார் தீபக். சக்தி எப்பவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் இப்படிதான் தீபக்குடன் விளையாடுவான். சட்டென்று சரண்யாவிற்கு சிரிப்பு வந்தது. தீபக்கை ஓடி போய் பிடித்த சக்தி சரண்யா சிரிக்கும் சத்தம் கேட்டு நின்று சரண்யாவை திரும்பி பார்த்தான். சக்தி பார்க்கவும் சரண்யா சிரிப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டாள். சரண்யா பக்கத்தில் வந்து சக்தி போகலாமா என்று கேட்டான். சரி என்று தலையசைத்தாள். மூவரும் சக்தி காரில் ஏறினார்கள். சரண்யா வீட்டிற்கு கொஞ்சம் முன்பே தீபக் காரை நிறுத்தினார். நீ இங்கே இறங்கிக்கோமா, வீட்டுல எதுவும் இத பத்தி சொல்ல வேணாம். ஏன் நைட்டு வரலன்னு அம்மா கேட்டாங்கன்னா நைட் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லிடுமா என்று தீபக் கூறினார். சரி என்று தலையசைத்த சரண்யா காரில் இருந்து இறங்கி தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். காரை ஸ்டார்ட் பண்ணிய தீபக்கிடம், மாம்ஸ் சரண்யா போற வரைக்கும் பாத்துட்டு போவோம் என்றான் சக்தி. டேய் என்றவர் புன்னகைத்து விட்டு, சரண்யா போகும்போது உன்கிட்ட பாய் கூட சொல்லல என்றார். அதனால என்ன மாம்ஸ் என்றான். இப்ப அந்த பொண்ணு திரும்பி வந்து உன்கிட்ட பாய் சொன்னா அந்த பொண்ணு உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு அர்த்தம் என்று கூறினார். அப்படியா என்று சக்தி ஆர்வமாக பார்த்தான். 4 அடி எடுத்து வைத்த சரண்யா சட்டென்று நின்று தன் தலையில் லேசாக அடித்துவிட்டு திரும்பி சக்தியை நோக்கி வந்தாள். சக்தி விழி விரிந்து சரண்யாவை பார்த்தான். சக்தி அருகில் வந்த சரண்யா தான் அணிந்திருக்கும் கோட்டை கழட்டி சக்தியிடம் நீட்டினாள். சக்தி சரண்யா கையில் இருக்கும் கோட்டையும் சரண்யாவையும் ஒரு முறை பார்த்துவிட்டு கோட்டை வாங்கி கொண்டான். தேங்க்ஸ் சக்தி என்றாள். சக்தி சரண்யாவை முறைத்தான். அதை பார்க்கவும் சரண்யா, சாரி நான் என்னோட தேங்க்ஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன் என்றாள். சரி என்று தலையை அசைத்த சக்தி புன்னகைத்தான். பதிலுக்கு சரண்யா புன்னகைத்து கொண்டே பாய் சக்தி என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். சரண்யா செல்லும் வரை பார்த்துவிட்டு மாம்ஸ் போகலாம் என்று கூறினான். இப்போ சரண்யாவா வந்து பேசினதுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறது என்று கேட்டார் புன்னகைத்து கொண்டே தீபக். லவ்னு வச்சுக்கோங்க என்று கூறி புன்னகைத்தான் சக்தி. அது சரி, இப்போ உனக்கு சரண்யாவோட எல்லா செயல்களும் லவ்னு தான் தோணும் என்று கூறிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பினார். சரண்யா தன் வீட்டிற்கு சென்று காலிங் பெல்லை அழுத்தினாள். காவ்யா வந்து கதவை திறந்தவள், அம்மா அக்கா வந்துட்டாங்க என்று கத்தினாள். கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருந்த காஞ்சனா வேகமாக முன் ஹாலுக்கு வந்து, ஏன் சரண்யா எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குன்னா அதை எனக்கு நீ போன் பண்ணி சொல்ல மாட்டியா என்று கேட்டார். இல்லம்மா திடீர்னு ஒர்க் வந்துருச்சு, சாரி, இனிமே கவனமா இருக்கேன் என்றாள். சரி போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம் என்றார். சரி என்று குளிக்க சென்றாள் சரண்யா. குளித்து வந்த சரண்யா சாப்பிட அமர்ந்தாள். சாப்பாட்டை எடுத்து வைத்தார் காஞ்சனா. அதை கவனிக்காமல் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள் சரண்யா. சரண்யா முன் தட்டையை தூக்கி காவ்யா காட்டி, அக்கா சாப்பிடலையா என்று கேட்டாள். சட்டென்று மின்னல் வெட்டியது போல சரண்யாவிற்கு சக்தி பீட்சா பாக்ஸை தன் முன் நீட்டியது நினைவு வந்தது. அக்கா என்று காவ்யா சரண்யா முன் சொடுக்கிட்டாள். அதில் சுயநினைவு வந்த சரண்யா, சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்துவிட்டு தன் பொட்டிக்கிற்கு கிளம்பினாள். அதை பார்த்த காஞ்சனா, சரண்யா எங்க கிளம்புற என்று கேட்டார். இல்லம்மா கொஞ்சம் வேலை பெண்டிங்ல இருக்கு, அதான் பொட்டிக் போறேன் என்றாள். நைட் ஃபுல்லா தூங்காம இருந்த, இப்ப திருப்பி வேலைக்கு போறியா? போய் ரெஸ்ட் எடு என்றார். சரண்யாவிற்கு தான் காலை வரை சக்தி தோளில் சாய்ந்து தூங்கியது நினைவு வந்தது. சக்தி இவ்ளோ நல்ல கேரக்டரா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று நினைத்து கொண்டாள். சரண்யா என்ன, நான் சொல்றது கேக்குதா என்று கேட்டார் காஞ்சனா. அம்மா நான் மதியம் வீட்டுக்கு வந்துருவேன், கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்ல இருக்கு என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள். வெளியே அவள் தெரு முனையில் சக்தி தன் காரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். அவனை பார்க்கவும், என்ன சக்தி இங்க நிக்கிறீங்க என்று கேட்டாள். நான் உங்களுக்கு போன் பண்ணினேன், ஆனா நீங்க போனை அட்டன் பண்ணல, அதான் இங்க வந்த என்றான். அப்போதுதான் சரண்யாவிற்கு தன் போன் பொட்டிக்ல இருப்பது நினைவிற்கு வந்தது. இல்ல சக்தி, என்னோட போன் பொட்டிக்ல இருக்கு, அதான் நீங்க போன் பண்ணது எனக்கு தெரியல. ஏதாவது முக்கியமான விஷயமா சக்தி என்று கேட்டாள். போன் நீங்க எடுக்காதனாலதான் உங்களை பார்க்க வந்த என்றான் சக்தி. ஓ அப்படியா, சரி நீங்க ஆபீஸ் போங்க, நான் பொட்டிக் போறேன் என்றாள். பொட்டிக் தானே போறீங்க, நான் உங்களை டிராப் பண்றேன் என்று கூறினான். ஐயோ சக்தி, உங்களுக்கு எதுக்கு சிரமம், இங்க பக்கத்துலதான் இருக்கு, நான் போய்க்கிறேன் என்றாள். என்று தலையை ஆட்டிய சக்தி,
நான் தான் உங்களை டிராப் பண்ணுவேன் என்று கூறினான். சரி என்று கூறி சரண்யா சக்தி காரில் ஏறிக்கொண்டாள். சக்தி சரண்யா புட்டிக்கில் காரை நிறுத்தினான். சரண்யா இறங்கிக் கொண்டு பாய் சக்தி என்றாள். என்ன சரண்யா, என்ன உள்ள கூப்பிட மாட்டீங்களா என்று கேட்டான் சக்தி. இல்ல சக்தி, உங்களுக்கு வேலை இருக்கும்னு நினைச்சேன். சரி அதை விடுங்க, வாங்க சக்தி என்று கூப்பிட்டாள். சக்தியும் சரண்யாவுடன் சரண்யா புட்டிக்கிற்கு உள்ளே சென்றான். சின்னதாக இருந்தாலும் சரண்யா அனைத்தையும் அழகாக வைத்திருந்தாள். ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருந்தான். சரண்யா சக்தியிடம், ஃபர்ஸ்ட் டைம் பொட்டிக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க சக்தி? ஜூஸ், டீ, காஃபி என்று கேட்டாள். இல்ல எனக்கு எதுவும் வேணாம் சரண்யா என்றான் யதார்த்தமாக. இங்கு வாங்கி சாப்பிட பிடிக்காமல் தான் சக்தி இப்படி சொல்லுகிறான் என்று நினைத்து கொண்டு தன் வேலையை பார்க்க சென்றாள் சரண்யா. சக்தி அங்கிருக்கும் வேறு ஒரு சேரில் அமர்ந்த சரண்யாவிடம் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தான். அப்போது சரியாக சரண்யா பொட்டிக்கிற்கு வந்தான் அர்ஜுன். சரண்யா ஆர்வமாக வேலை பார்த்து கொண்டிருந்ததால் சக்தி சரண்யாவிடம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியமாக உள்ளே சென்று சரண்யா என்று கூப்பிட்டான். அர்ஜுன் குரல் கேட்கவும் சரண்யா சிரித்து கொண்டே, அர்ஜுன் நீ எப்ப வந்த என்று திரும்பி பார்த்தாள். இப்போதான் என்றான். ஆபீஸ் போகலையா என்று கேட்டாள். இல்ல இன்னைக்கு லீவு என்றவள் சக்தியை பார்த்தான். சக்தி இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தான். சரண்யா சக்தியிடம், இது அர்ஜுன், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் என்றாள். சக்தி அர்ஜுனை பார்த்து ஹலோ என்றான். அர்ஜுனிடம், இது சக்தி, வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி என்றாள். அர்ஜுன் சக்தியையும் சரண்யாவையும் ஒரு முறை மாறி மாறி பார்த்துவிட்டு, உங்க 2 பேருக்கும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரில சண்டை போய்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் எப்படி சக்தி இங்க உன்னோட பொட்டிக்கல என்று கேட்டான். எங்களுக்குள்ள சண்டை கூட சின்னதாதான் வந்துச்சு, ஆளாளுக்கு அதை சொல்லி சொல்லியே பெருசாக்குறீங்க என்று சக்தி கூறவும், ஓ சாரி சாரி, நான் சும்மா கேலியாதான் கேட்டேன் என்றான் அர்ஜுன். இட்ஸ் ஓகே என்று கூறிய சக்தி, நீங்க 2 பேரும் கிளாஸ்மேட்டா என்று கேட்டான். இல்ல, நான் சரண்யாவோட சீனியர் என்றான் அர்ஜுன். அப்புறம் 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க என்று கேட்டதும், அது ஒரு பெரிய கதை, நீங்க ஒரு பிஸியான பிசினஸ் மேன், உங்களுக்கு இந்த கதை கேட்க நேரம் இருக்காது என்றான் அர்ஜுன். இல்ல, நான் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன், நீங்க சொல்லுங்க என்றான் சக்தி. என்ன சரண்யா, நீ என்னென்ன வாழ்த்தன ஸ்கூல்ல பண்ணுனேன்னு சொல்லவா என்று கேட்டான் அர்ஜுன். சொல்லிக்கோ, நீ சொல்லலைன்னா நானே கொஞ்ச நேரத்துல சக்திக்கு என்னோட ஸ்கூல் லைஃப் பத்தியும் காலேஜ் லைஃப்ல உன்னைய பத்தியும் அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரேணுகா பத்தியும் சொல்லலான்னு தான் இருந்தேன் என்றாள். ஓ, அப்ப 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ் ஆகிட்டீங்களா என்று கேட்டான். சக்தி தன் தலையை குனிந்து புன்னகைத்து கொண்டே தன் விழி மட்டும் உயர்த்தி சரண்யாவை பார்த்தான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.